என் பேர் பிரியா. நான் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். மேக்கப் பண்ணுறதுங்கிறது என்னோடய சின்ன வயசுலேருந்தே பேஷனாக இருந்தது. பட் அதோட ஸ்டெப் வைஸ் எப்படி பண்ணணும், ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறமா நான் அதை கற்றுக்கிட்டேன். கேகே நகர்லேருந்து தான் இங்கே நான் வரணும். டெய்லி எனக்கு ஒரு 1 hour ஆகும். பட் இருந்தாலும் என்னோடய இன்ட்ரெஸ்ட்காக வந்தேன். ஃபஸ்ட் டே ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஐயோ இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுனால இப்போ எனக்கு இந்த காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப் அதோட பற்றி சுத்தமாக தெரியாமல் ரொம்ப டச்சு இல்லாமல் இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, மேம் எக்ஸ்பெஷலி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. மேம் வந்தோடனே டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, அந்த மாதிரி ரொம்ப மதர் மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. கிளாஸ் ரொம்ப நல்லா పోச்சு. ஒரு నాள் நாங்கள் ரொம்ப డీటెయిల్డ్గా కట్టుటోం எல்லாமே ప్రోడక్ట్ నాలెడ్జ్ పత్తి. ఇక్కడ వచ్చిన తర్వాత ఇంకొక అడ్వాంటేజ్ ఏంటంటే మ్యామ్కి లాంగ్వేజ్ తెలుగు. దానివల్ల నేను ఇంకా మ్యామ్కి చాలా క్లోజ్ అయిపోయాను. ఎందుకంటే మన లాంగ్వేజ్లో మనం మాట్లాడుతున్నప్పుడు ఇంకా తొందరగా అర్థమవుతుంది కదా. అట్లా నాకు మ్యామ్ అంటే చాలా క్లోజ్ అయిపోయారు. ఇంకా ఇంట్లో ఉన్న వాళ్ళలాగానే అయిపోయారు. చాలా బాగుంది క్లాసు. డే 1 ప్రోడక్ట్ నాలెడ్జ్ గురించి చెప్పారు. తర్వాత సెకండ్ డే ఐ మేకపే మేము 3 to 4 days మేము నేర్చుకున్నాము. సపరేట్గా ఒక్కొక్క లుక్ 4-5 వేరియేషన్స్ చెప్పారు. ఒక వేరియేషన్ మొత్తం రావాలి, అందరికీ రావాలి. ఒక్కరు వచ్చిన తర్వాత వాళ్ళు ఆపగలరు. ఫుల్గా మొత్తంగా అందరికీ వచ్చిన తర్వాతనే నెక్స్ట్ చాప్టర్ వెళ్తారు. అట్లా మేము క్లాసు చాలా బాగా చేశారు. మంచి ఇంట్రెస్టింగ్గా ఉంటుంది. ஃபஸ்ட்டில் நான் மேக்கப் பண்ணும்போது எனக்கு ஸ்கின் பற்றி தெரியாது. ஜென்ரலாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணி எல்லோரும் எப்படி நம்ம யூடியூப்ஸ்லாம் பார்த்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜென்ரலாக பண்ணுவேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ரிப்ரேஷன் அது ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ். ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு அது ஃபஸ்ட்டு அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்கின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. யாருக்கு என்னென்ன ஸ்கின் என்னென்ன பண்ணணும், ப்ரிப்ரேஷன் பண்ணால் தான் எந்தளவு மேக்கப் உள்ளே போகும், ஹைட்ரேஷன் இல்லாமல் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கே நாங்கள் ஒரு 2 days கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிற டெய்லி மேக்கப் கூட எனக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு புரியாமல் இருந்தது. மீன்ஸ் நம்ம ஸ்டெப்பை வந்து முன்னாடி பின்ன அந்த மாதிரி மாற்றி பண்ணுறதெல்லாம் மேம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இதுதான் ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுது. இங்கே வந்தோடனே மேம் வந்து எங்களுக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில். பட் டெய்லி நாங்கள் என்ன பண்ணுறோமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் ஆகிடும். நாங்கள் 10 o'clock 11 o'clock எந்த டைம் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து டவுட் கேட்டாலும் உடனே ரிப்ளை வந்துடுவாங்க. மேம் வந்து அதுக்கு டைம் பார்க்க மாட்டாங்க, இந்த சமயம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. உடனே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கு டவுட் உடனே கிளியர் பண்ணிவிடுவாங்க. வீட்டில் நம்ம தான் ஒர்க் பண்ணி மேம் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நாங்கள் கேட்டால் கூட மேம் வந்து ஓகே ரைட்மா சூப்பர் அப்படின்னு நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்ரிசியேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து மேலே போக முடியும். அது இங்கே ரொம்ப நல்லா கிடச்சிது. இப்போ நான் வந்து ஃபுல்லாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னால் வந்து ஒரு ஃபுல் மேக்கப், ப்ரைடல் மேக்கப், ரிசப்ஷன் லுக் எந்த லுக்காக இருந்தாலும் என்னால் ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டோட பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா. இன்னொன்று வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இப்போ வந்து தயங்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஃபேமிலிக்குள்ளே போனதுக்கப்புறமா நம்மளால் வர முடியுமா, கற்றுக்க முடியுமா அப்படின்னு இருக்காங்க. அந்த தயக்கம் இருக்கும். போகிற இடத்துல பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்களா, இல்லை ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா இப்போது ஜென்ரேஷன் வேறு, எங்கள் ஜென்ரேஷனில் இதெல்லாம் இருந்தது வேறு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் கவலை இல்லை. மேம் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. பார்ஷியாலிட்டிங்கிறது கிடையவே கிடையாது. கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்னால் எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். கிளாஸில் வந்து மேம் வந்து கைண்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வர்ற இடத்துல மேம் அதை கிளியர் பண்ணுவாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே டீச்சிங் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க தயங்கவே வேண்டாம். என்னை பார்த்ததுக்கப்புறமா தாராளமாக வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். மேம் அதுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுமோ அந்த அளவு ஹெல்ப் பண்ணுவாங்க. டவுன் டு த எர்த் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் வந்து இதை கற்றுக்கலாம். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து செல்ஃப் கற்றுக்கணும், ஒரு ப்ரைடல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரீலான்சர் அந்த மாதிரி இருக்கலாம் தான் இருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் போய் உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நான் வந்து இதில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ரேகா மேம்.